டோர்னமெண்டா ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் மேட்ச் பல்வேல் சிந்திரான் மெமோரியல் வர்சஸ் பெருங்களூர் 2 டீமுக்கான மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர். ஃபஸ்ட்டு போல் டிசைடர் மேட்ச் டோர்னமெண்ட்டில். ஓனிங் பேட்ஸ் பண்ணால் சைக்கிளில் இருக்க போகிறது சிட்டு, நான் சைக்கிளில் சுந்தர். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண யோகராஜ். மேட்ச்சுக்கான முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் யோகராஜ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் தவறான பந்து தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 bounce பவுண்ட்ரி, ஸ்டார்ட் வித் பவுண்ட்ரி, குட் ஷாட் அண்ட் குட் ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் பந்தே ஒரு பவுண்ட்ரி, ஸ்ட்ரைட்டாக போய் பவுலர் மேலே ப்ரெஷர் போட்டு ஆடிருக்காரு இங்கே. செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு, எக்ஸல் டெலிவரிங்க, சூப்பர் டெலிவரி, நல்லா கம்பேக் ஃப்ரம் பவுலர் யோகராஜ். தேர்ட் ஒன் ஒரு பேக் ஃபுட்டில் போட்டு ஷாட், ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா, ரட்டி போய்க்கிருக்காரு பிரவீன், நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர். 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க இந்த பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சான்ஸ் பார், ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா, பால் வரைக்கும் போனார் ஆனால் பிடிக்க முடியலங்க. எங்க செக் பண்ணி கொடுப்பாங்க, பவுண்டரி 6 கொடுத்துருக்காங்க இங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, டாட் பால். லாஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு ஃபுல் ஷாட், கரெக்டாக ஆடி இருக்காருங்க. மிடில் பேட்டில் தெளிவாக பட்டிருக்கு, ரொம்ப தூரத்துக்கு போய் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆரோட முதல் ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டான்னு சொல்லலாம். முதல் ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஒன் வெயிட் பண்ணி ஒரு ஃபுல் ஷாட் அடிச்சிருக்காரு. சான்ஸ் 6 போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், சிட்டுவை தொடர்ந்து எங்கள் சூப்பர் பேட்லேருந்து 6 பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் இந்த முறை மாறிச்சா சாருங்க, சான்ஸ் பார் தாண்டி போயிடும் ஆனால் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. போயிடும் அப்படின்னு நினைச்சேன். நல்ல ஃபீல்டர்கிட்ட இருந்து 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு, பின்னாடி இந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி அடிக்க முடியலங்க. அதுக்கு முன்னாடியே ஓட்டாங்க பாஸ்டாக, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பவர் பிளேவே எக்ஸ்பென்சிவாக மாற்றினா சிட்டு, குவாலிட்டி ஆடி இருக்காருங்க. கவர்ஸில் தெரிச்சு போய்க்கிறதுக்கு பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. இங்கே எங்கெல்லாம் ஃபீல்டர் கரெக்டாக அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணி கொண்டு வராருங்க. 2 ஓவருக்கு 35 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3வது ஓவர் பட பீர் முகமது வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கிங்கில் போன ஓவரை 6ஓட வார்ம் வெல்கம் பண்ணால் சுந்தர் இருக்கார். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே சுவிட்சுக்கு பேட்டில் பால் அலா போட்டிருக்காரு. ஒரு லெக் கட்டர் வேரியேஷன், டாட் பால். செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க எக்ஸ்ட்ரா கவரில். கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு இல்லைங்க, போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. இந்த ஓவருக்கும் முதல் ரன்னை பவுண்ட்ரிஸாக கொண்டு வந்திருக்காரு சுந்தர். தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு, சூப்பர் டெலிவரி, லெக் கட்டர் நல்லாவே தெரிஞ்சு. ஃபோர்த் ஒன் ஒயிட்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாகவே லெஃப்டியாக மாறி நின்னார். விக்கெட்டுக்கான ஆப்பிள், டாட் பால். சென்ஸாக பவுலிங் அப்படின்னு தான் சொல்லணும், லெஃப்ட்டு திரும்பினது கரெக்டாக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி விக்கெட் பார்த்தாரு. அகைன் ஒரு ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார், செம்ம ஹைட்டு போயிருக்கு, கேட்சை பிடிச்சிடுறாங்களா, நல்லா டேக் நாங்கள் ரகு தெளிவாக கேட்சை கண்டிச்சு பிடிச்சிருக்காரு. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் சுந்தர் ஜோ அவரோட விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனாக இங்கே முத்து வந்திருக்காரு, விட்டு தட்டுன்னு ஆடி இருக்காரு. பாயிண்டில் தெரிஞ்சு போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. யோகராஜ் ஃபீல்டர் குயிக்கராக வந்திருக்காருங்க, ஒரு சிங்கிள். 3 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 4வது ஓவர் பட ராஜா வந்திருக்காரு. அவருக்கான முதல் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் 50 ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து நல்லா போட்டிருக்காரு. அங்கே ராஜ் ஃபீல்டர், நல்ல டெலிவரி, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி பிடிச்சிடறாங்களா. யோகராஜ் பால் வரைக்கும் வந்தார், பவுண்ட்ரி போயிடுச்சு. 1 bounce பவுண்ட்ரிங்க பாலோட. நெக்ஸ்ட் ஒன் ஆக்சுவலாக பிகின் சிஸ்டமில் நேருக்கு நேர் கண்ணில் சூரியன் ஒளி அடிக்குது. ஸோ வீடியோவும் ரொம்ப கருப்பாக இருக்குது, எந்த பிளேயர்ஸ் மூஞ்சின்னு தெரியல. அதன் காரணமாக தான் மாற்றி 6 அகைன் ஒரு 6 பதிவு பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அப்படிங்கும்போது பால் ட்ராக் அந்தளவு கம்ஃபர்டபுளாக வர மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி எடுத்துட்றேன், இல்லைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்கமிங்கில் இந்த ஆங்கிள்லையும் முடிஞ்ச வரைக்கும் எடுக்க கற்றுக்குறோம். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, அகைன். நெக்ஸ்ட் ஒன்
தெளிவாக காலை போடலன்னா கண்டிப்பாக விக்கெட் ஆகியிருந்திருக்கும். டாட் பால் டு எண்ட் ஓவர். 4 ஓவருக்கு 53 அடிச்சிருக்காங்க. ஆஃப்டர் த பவர் பிளேக்கு அப்புறம் ஸோ போய் இந்த ஃப்ளோவை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் பெங்களூர். மேட்சுக்கான 5வது ஓவர் பட பீர் முகமது வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே சப்போர்ட் பண்ணி ஆட பார்த்தாங்க. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு எங்கள் பீர். செகண்ட் ஒன் விக்கெட் கொடுக்காத பந்து கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா? எல்டி ஃபீல்டர் பொறுமையாக தான் வரணும், ஏன்னா இடையில அந்தந்த ஒரு சில இடத்துல கல் இருக்குது. தேர்ட் ஒன் அப்படியே கொடுக்காத பந்து ராஜ் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வைடுன்னு நினைக்கிறேன். அகைன் ஒரு வைடுன்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் வைடு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சரியான ஹைட்டு. அங்கே ஃபீல்டர் இங்கே பதிவு பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். நல்லா கம்பேக் ஃப்ரம் பீர். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். 5 ஓவருக்கு 64 அடிச்சிருக்காங்க. நீ பேஸ் பண்ணா இங்கே நவீன் வந்திருக்காரு. ஸோ முத்து ரிட்டையர்ட் ஆகிட்டான்னு சொல்லலாம். லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் தாண்டி போயிருந்தா அங்கே ஃபீல்டர் அவரையும் தாண்டி 6. முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. செகண்ட் ஒன் இந்த முறை ஹைட்டு வந்திருக்கு. கேட்சை பிடிச்சிட்றாரா ராஜ்குமார் ஃபீல்டர். விரட்டி பாலுக்கு போய் போஸ்டாருங்க. நல்லா டேக்கனுங்க. 6 அடித்த பேட்ஸ்மேன் அடுத்த பாலில் விக்கெட் இழக்கிறாரு நவீன். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணா எங்கள் செந்தில். போன மேட்சோட கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். போயிருக்கு அங்கே பிரவீன் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியலங்க. பவுண்டரி போயிடுச்சு. பாலோட ஃபோர்த் ஒன் சென்சிபிளாக தரையில் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் ஷாட் சான்ஸ் வாட்டர் டேக் பண்ணிங்க. ஜம்ப் பண்ணி கேட்சை பிடிச்சிருக்காரு பிரகாஷ் நினைக்கிறேன் ஃபீல்டர். நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் ராஜா. போன மேட்ச் ப்ரெஷரான சுச்சுவேஷனில் மேட்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போன பிளேயர். ஸோ இந்த மேட்ச் டெத்தில் வந்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் ஹூலில் வந்த முதல் பந்தை அடிச்சிருக்காருங்க. அங்கேயும் ஃபீல்டர் விக்கெட். அடுத்த 2 பந்தையை விக்கெட் இழக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் முடிவில் 75 அடிச்சிருக்காங்க. 76 டார்கெட் ஃபார் பெங்களூர். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. ஃபீல்டர் பால் வரைக்கும் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ பேட்ஸ்மேன் நேம் சொல்லலை. சோனி பேட்ஸ்மேனாக சைக்கிங்கில் இருந்தது பீர். அவருக்கு லைஃப் கிடச்சி நான் சைக்கிள் வந்துட்டார். நான் சைக்கிளில் இருந்த பிரவீன் சைக்கிங் போயிட்டார். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் இங்கே சுந்தர். செகண்ட் ஒன் இந்த முறை செம்ம ஹைட்டு வந்திருக்கு. தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே ஃபீல்டரால் பிடிக்க முடியல. ஸோ 6 போயிடுச்சு. இந்த முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் பிரவீன். பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு. இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா கரெக்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியலங்க. 6-4 குயிக்கராக 10 ரன் கொண்டு வந்திருக்காரு பிரவீன். ஃபோர்த் ஒன் ஏமாந்துட்டாருங்க. ஸ்லோயருக்கு டாட் பால். பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை தெரிச்சு வந்திருக்கு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண வாய்ப்பே இல்லைங்க. ரொம்ப தள்ளி போயிருக்கு. பவுண்டரி போயிருக்குன்னு சொல்லலாம். ஒரு 6-2 4ன்னு இங்கே எக்ஸ்பென்சிவாக மாற்றிக்கிருக்காரு முதல் பவர் பிளே ஓவராக பிரவீன். பாலோட ஃபிஃப்த் ஒன் கிளாசிக்காக ஆடினாருங்க கவர்ஸில். இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்குமா? சிட்டு விரட்டி போனாலும் ஸ்டார்ட் பண்ண முடியல. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஷாட்டு. சூப்பரான ட்ரைவ். ஸோ பவுண்ட்ரி. முதல் ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் பட ரகுபதி வந்திருக்காரு. ஃபாஸ்ட் பாலே ஒரு ஃபுல் ஷாட் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. 6-4 செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 போயிருக்கு. இந்த ஓவரை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லலாம். முதல் பந்திலே ஒரு 6. செகண்ட் ஒன் இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு. ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. அங்கே சிட்டு போஸ்டாருங்க கேட்சை. 6 அடித்த பேட்ஸ்மேனுக்கு அடுத்த பால்லே ஸ்வீட் ரிவென்ஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ரகு இங்கே விக்கெட். 1 டவுன் பேட்ஸ்மேனா இங்கே ரகு வந்திருக்காரு. ஃபாஸ்ட் பாலே மறிச்சு ஒரு ஃபுல் ஷாட் சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இங்கே ஃபீல்டர். 2வது ரன்னும் ஓடிடுறாங்களா? எஸ் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க ரன்னிங்கில். நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிளாக ஆடி இருக்காருங்க. தெளிவாக ஆள் இல்லாத திசையில் பவர் பிளே யூஸ் பண்ணி ஆடிக்கிருக்காங்கன்னு சொல்லலாம் எங்கள் பெருங்களூர். 1 மோர் பவுண்ட்ரி. இந்த ஓவருக்கு 10 ரன்னுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன்
இந்த முறை கன்றி திசையில் வந்திருக்கு ராஜா ஃபீல்டர். நின்று நிதானிச்சு எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், குயிக்கட் டபுள். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து பேட்டில் பால் டாட் பால் டு எண்ட் ஓவர். 2 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3வது ஓவர் போட சிட்டு வந்திருக்காரு. குட்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் தெளிவாக தரையில் ஆடி இருக்காங்க. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நவீன் நின்று நிதானமாக பால் பிடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு. டைமிங்கே கிடைக்கல. தட்டி விட்டுருக்காரு பிகின் சிஸ்டமில். அதை ஸ்டாப்பு. ஒரு சிங்கிள். ஸோ இது வரைக்கும் இந்த ஓவரை சிக்கனமாக போட்டுக்கிருக்காரு சிட்டு. நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணிக்கிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி. லெக் கட்டர் ஸ்லோயரில் சொக்க வச்சுருக்கான்னு சொல்லலாம் இங்கே. டாட் பால் டு எண்ட் ஓவர். 3 ஓவருக்கு 35. 3 ஓவரை வெறி சிக்கனமாக நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் சிட்டு. வச்சுக்கன்னா 4வது ஓவர் பட எங்கள் நவீன் வந்திருக்காரு. ஃபுல்லாக மறுக்கி வந்து பிகைன் சிஸ்டமில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருதா இல்லை விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ண முடியலங்க. பவுண்ட்ரி போயிடுச்சு. முதல் பந்திலே ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் லோ புல் டாஸ் மாதிரி வந்துச்சு. ஆனால் கீழே இறங்கிடுச்சுங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப டர்ன் ஆயிடுச்சுங்க. ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி நினைக்கிறேன் விக்கெட்டா. நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் எடுத்துருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் நீ பேஸ் போனால் இங்கே ராஜ்குமார் வந்திருக்காரு. ரிச்சு வந்திருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு போயிடுறாருன்னு பார்த்தா பிடிக்க முடியலங்க கேட்சை. நல்லா ட்ரை ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள். நவீனோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. குயிக்கராக போட்டிருக்காரு நவீன் இந்த மாதிரி. டாட் பால். நவீனோட நெக்ஸ்ட் ஒன் பிரவீன் ஆன் ஸ்ட்ரைக். ஸோ இதுக்கு முன்னாடி பால் டாட் பால் போட்டிருந்தாரு. சான்ஸ் ஃபார் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க இங்கே 6. ஃபுல் டாஸ் பால் தெளிவாக அடிச்சிருக்காரு ஒரு 6. போன பால் அம்பையர் நோ பால் கொடுத்துறாங்க. அடுத்த பந்து ஃப்ரீ ஹிட் பாலாகவும் இருக்க போகுது. லாஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட் பால். ஸ்லோயர் ஃபுல் டாஸ் ஃப்ளைட் பண்ணி போட்டிருக்காரு. ஸ்டாப் பண்ணிடுறாங்களா? ஸ்டாப் பண்ணலாங்க. ஃபீல்டர்ஸ் பவுண்ட்ரி போயிடுச்சு. ஃப்ரீ ஹிட் பாலையும் தெளிவாக ஆட்டாங்க. ஒரு பவுண்ட்ரி. இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 54 அடிச்சிருக்காங்க. ஸோ மேட்சுக்கான 5வது ஓவர் பட சுந்தர் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலாங்க. ஃபீல்டர் பாலுக்கு வந்து பூஸ்டாருங்க. வாட்டர் டேக்கானுங்க. கீப்பர் ரிஸ்க் எடுத்து கேட்ச பிடிச்சிருக்காரு. இந்த ஓவரில் முதல் பந்தே ராஜ்குமார் ஆட்டமில் இருந்து வெளியில். 11 பாலுக்கு 22 அப்படின்னா பைசல் வந்திருக்காரு. முதல் பந்தே நேருக்கு நேர். அங்கே ஃபீல்டர் செட்டு நிதானிச்சு குட்டா தெளிவாக எடுத்திருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார். ஒரு ஃபுல் ஷாட் ஆடி இருக்காரு. நோ மேன்ஸ் லேண்ட். 1-2 ரன் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் இன்னும் நிதானிச்சு எடுக்கிறதுக்குள்ளே 2 ரன் விட்டாங்க. 9 பாலுக்கு 19. பேட்டில் நிற்கா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு எங்கள் சுந்தர். நீ பேட்ஸ்மேனா எங்கள் ராஜா தெளிவாக தரையில் ஆடி இருக்காரு. 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா நவீன் ஃபீல்டர். நல்லா ஸ்டாப். ஒரு சிங்கிள். மிக 7 பாலுக்கு கிட்டத்தட்ட 18 அடிக்கணும். முக்கியமான பால் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். சுந்தர் பண்ணிட்டாருங்க. பால் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். எக்ஸல் ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். மேட்ச் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் சுந்தர். கடைசி 6க்கு 18. உடம்ப திருப்பிக்கிட்டு பாலை திருப்பி விட்டுருக்காரு. 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. சிங்கிளோட ஸ்டாப் ஆகணும்னு பார்த்தா நல்லா ஸ்டாப். ஃபீல்டர் குயிக்காக டபுளுங்க. நல்லா ஓடி எடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ். சான்ஸ் நல்லா டேக்கானுங்க. சிட்டு. நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு தெளிவாக ஆடி இருக்காரு அங்கே யோகராஜ். ஒரு சிங்கிள். 3 பாலுக்கு கிட்டத்தட்ட 15ன்னு நினைக்கிறேன். ஒய்டு போயிருக்கு. ஒரு ஸ்லோயருக்கு ஏமாந்துட்டாங்க. டாட் பால். 5th ஒன் மிட் விக்கெட்டில் தெரிச்சு போயிருக்கு. அங்கே முத்து ஃபீல்டர் உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணாருங்க. பவுண்ட்ரி விடக்கூடாது அப்படிங்கிறதான் ஒரே இன்டென்ஷன் ஃபீல்டர்கிட்ட இருந்து. லாஸ்ட் ஒன் ஆல்மோஸ்ட் மேட்சை கைக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். முள்ளங்குறிச்சி வைடு. லாஸ்ட் ஒன் ரீபால்.
அகைன் ஒரு டாட் பால். இதோட மேட்சை வின் பண்ணுறாங்க இங்கே பழனிவேல் சிங்கிரா மெமோரியல். ஸோ பாண்டி லெஃப்ட் பாண்டி அவரோட டீமை இங்கே ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ முள்ளங்குறிச்சி டீமில் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள்.